வணக்கம். கண்ணீர் விட்டு கதறி அழுத துர்கா ஸ்டாலின், என்ன காரணம்? இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அப்பொழுது முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் நிர்ணயம் மேற்கொள்வதற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்கு சுமார் 6000 கோடி வரைக்கும் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் மறைமுகமாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் அங்கு பண்ணை வீடுகள், அவர் நடத்தி வரக்கூடிய வாட்டர் கம்பெனி நிலையம், ஏகப்பட்ட முதலீடுகள், தன்னிச்சையாக சுமார் 1200 கோடிகள் நிலங்களை வாங்கியுள்ளார் அதிகமான விலைக்கு. ஏனென்றால் இதை 3 மடங்காக தனது வாரிசுகளுக்கு வருங்காலத்தில் பயனளிக்கும் என்ற காரணத்தினால் 1000 கோடி இந்த வருடத்தின் அதன் மதிப்பு என்றால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது பல ஆயிரம் கோடியாக மாறும் என்ற கணக்கு போட்டிருந்தார். அதற்கு காரணம் விமான நிலையம் வருகைதான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஆட்சி மாற்றத்தின் காரணமாக பரந்தூர் விமான நிலையம் நேரடியாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், விவசாய நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழல் உருவாவதால் கிராமங்களின் எதிர்ப்பின் காரணமாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படாது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக அறிவிப்புகளையும் வெளியிட்டார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது விவசாயிகளுக்கு வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும், மக்கள் மத்தியில் இது ஒட்டுமொத்தமான வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும், இதன் மூலம் ரியல் எஸ்டேட் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் பரந்தூர் ஏற்பாடுகள், நிலங்கள் கையகப்படுத்துதல், அதில் பிரபல நிறுவனங்களின் முதலாளிகள் மற்றும் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் என்று G2 நிறுவனத்தின் மூலம் பல 100 கோடிகளை முதலீடுகளையும் மேற்கொண்டுள்ளனர். இந்த முதலீடுகள்தான் தற்பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தன்னிச்சையாக துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களும் பண்ணை வீடு மற்றும் அவரது வாட்டர் கம்பெனி நிலையம் அனைத்தும் தற்பொழுது அவர் வாங்கிய விலையை விட, அதாவது 1200 கோடிக்கு வாங்கியுள்ளார். ஆனால் அதன் மதிப்பு தற்பொழுது 400 கோடி தான் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் பரந்தூர் விமான நிலையம் அங்கு வரவில்லை என்றால் அந்த நிலங்களை வைத்து விவசாயம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆகையால் அதன் மதிப்பு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் நஷ்டமடைந்து விட்டது. இது துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு மட்டுமல்ல, பிரபல தொழில் நிறுவனங்களின் முதலாளிகளுக்கும் தான். மேலும் தனது மருமகன் சபரீசன் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாராம் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள். ஏனென்றால் தனது கணவரை தோல்வியை தழுவ வைத்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய இழப்பீடு என்றும், இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் எனது கணவர் தோல்வியை தழுவக்கூடாது, நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் எனது கணவர்தான் வெற்றியடைய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். ஆனால் ஒரே வார்த்தையில் அவரது மருமகன் சபரீசன் அவர்கள் முடித்துவிட்டார். ஏனென்றால் எனது பேச்சை மாமா கேட்கவில்லை. அப்பொழுது முதல்வராக மாமாவை தேர்வு செய்தோம் என்றால் அப்பொழுது என் பேச்சை கேட்டார். ஆனால் இப்பொழுது மூத்த நிர்வாகிகளது பேச்சை கேட்டு இந்தியா முழுவதும் இல்லாத தரவுகளை எனது நிறுவனம் வைத்திருக்கிறது. ஆனால் எனது பேச்சை கேட்காமல் மோசடிகள் மூலமாக பிறரின் நம்பிக்கைக்குரியவராக மாறிவிட்டார். தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் நான் போட்டியிட வேண்டாம் என்று எவ்வளவோ கூறினேன். ஆனால் எதையுமே கேட்கவில்லை. தற்பொழுது தோல்வியடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி ஏற்பாடுகள்தான் தமிழ்நாட்டில் திமுக அடைந்துள்ளது. மக்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலும் முதல்வர் விஜய் அவர்களது அரசியல் வருகை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடும் என்று பலமுறை நாங்கள் எச்சரிக்கையும் செய்தோம். ஆனால் எதையும் கேட்கவில்லை. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது எதிர்காலத்தில் கடினம்தான்.
சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக அவரால் சிறப்பாக செய்ய முடியவில்லை, எதிர்ப்புகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக வெளிப்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது ஆதாரங்களுடன் சபரீசன் அவர்கள் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதாக நாம் மேற்கொண்டுள்ள முதலீடுகள் அனைத்தும் தற்பொழுது நஷ்டமாக மாறிவிட்டது. இந்த நஷ்டம் என்பது சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இதை மீட்டெடுப்பதற்கு நாம் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், வயதானவர்களை வைத்துக்கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியாது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் மிக பெரிய அளவில் மோசமான நிலைமையில் இருக்கிறது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் இன்னமும் தமிழ்நாட்டில் திமுக அதிகாரம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, திமுக இனியும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் திமுக இழந்துவிடக்கூடிய நிலைமை உருவாகும். அது நிச்சயம் நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே பல முறை கூறினேன், என் பேச்சை கேளுங்கள், அனைத்து தரவுகளும் உங்களுக்கு எதிராகவே இருக்கிறது. இதனால் நிச்சயம் திமுக மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பல முறை நான் எடுத்து கூறினேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கேட்கவே இல்லை. தற்பொழுது திமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிட்டது. எதிர்க்கட்சி அந்தஸ்திலும் சரியான நபர் இல்லாத காரணத்தினால் தாவேகாவிற்கு இது சாதகமாகவும் மாறிவிட்டது. மேலும் கூட்டணிகள் இல்லாமல் திமுகவால் என்ன செய்ய முடியும்? திமுக இதுவரைக்கும் கூட்டணிகளுடன் தான் போட்டியிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் கூட்டணி இல்லாமல் 100% சூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அந்த நபர்கள் பணத்தை வெளியிடுவார்களா? பணத்தை, அவர்கள் சொந்த பணத்தை தேர்தலுக்காக செலவிடுவார்களா என்றால் அது சந்தேகம்தான். வாக்காளர்கள் தேர்தல் நேரத்தில் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு மக்கள் எதிர்த்து விட்டார்கள். பணத்தை வாங்கி கொண்டு வேறு கட்சிக்கு வாய்ப்பளித்து விட்டார்கள். ஏற்கனவே 1200 கோடி துர்கா ஸ்டாலின் அம்மையாருக்கு மிகப்பெரிய நஷ்டம். தற்பொழுது தேர்தலிலும் இனி ஆட்சி அமைக்க முடியாது என்ற கேட்ட செய்தியே அடுத்த நொடியே கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவின் நிலைமை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற செய்தி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது அமைந்துள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.